ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, ஆட்டுக்கால் வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சு, அதாவது செய்கிறதே கிடையாது. ஆட்டுக்கால் செஞ்சு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து மாமா செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் ஆட்டுக்கால் பாய வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எப்படி தான் மாமா செய்கிறாரு ஆட்டுக்கால் பாயா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் பாயாவுக்கு வேக போட்டாச்சாங்க. இன்னைக்கு மாமாவோட ஆட்டுக்கால் பாயா. என்னதுமா என்னத்த? கொட்டுங்க. சுகர் வந்து இதோ அதில் கொட்டி வச்சிருக்கா. இங்க பாருங்களேன் தேவிமா, திரும்ப இந்த மணி எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க? போடாதன்னு எவ்வளோ சொல்றேன், கேட்க மாட்டுறாங்க. இவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. அதுதான் வயசானவங்களுக்கு அர்த்தம். அவங்க மணி நீ சொல்லுமா உன்னோட ஜோய்க்காரபடி. கொசுவத்தி எத்தனை வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தா ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? கணேசன் கூட பேசிட்டு இருக்கியா? சாமி கோயில் இருக்கு, விநாயகர் கோயில். எது இருந்தாலும் அங்க வந்து இங்கே நின்று அவர்கிட்ட ஒரு வேண்டிக்கிறோம். ஓ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சொல்லு கரெக்டாக சொல்லு, நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது தப்பு தான்மா, எனக்கு தெரியாதுமா அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அவ என்ன சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சு, பல்லு கொட்டி போச்சு, தப்பாக வருது. அது பசங்க சிரிப்பாக இருக்குது. சிரிக்கிட்டோம். அது என்ன, நான் சொல்கிறதே இல்லை. கம்முன்னு ஒரு வணக்கம் இப்படி காட்டு ஓடிடுவேன். அவங்க சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாதுமா என்னால். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி விட்டுட்டாரு மாமா. இங்கே பாருங்க, ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்காரு மாமா. வெந்துருச்சா? இல்லையே, இன்னும் புசு புசுன்னு வரணும்ல. வரலா? இன்னும் கொஞ்சம் ஓகே, எல்லாவோட டேஸ்ட் போயிடும். ரொம்ப நாளாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்கில் நாங்கள் டிஃபன் செஞ்சு வீடியோ எடுத்து இல்லவாம்மா, அப்போல்லாம் எடுத்து எடுத்து போடுவோம். இப்போதான் போடவே முடியறதில்ல. என்ன பண்ணுறது? வேண்டாம் மாமா. அப்புறம் சொல்லுங்க. வணக்கம். சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ரொம்ப கேப் ஆயிடுச்சு வீடியோ போடுறேன். இதுதான் வீடியோ போடுறாங்க ஈவினிங்கில். ஸோ அது வந்து என்ன செய்ய விட்டாங்க, கஷ்டமாக இருக்குது. இதை செஞ்சு சொல்றியா? அடப்பாவி, எதையோ சொல்றேன்னு பார்த்தா பாருங்க, என்ன செய்ய விட்டாங்கன்னு சமையல சொல்றாரு.
பண்றது, மாமா செஞ்சு கொடுத்தா உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம். டெய்லி செய்ய விடுறேன்னா அதை சொல்லு ஃபர்ஸ்ட். டெய்லி வீட்ல இருக்குது இல்லை இப்போதான் ஆ, ஜாலியாக கரெக்டாக இருக்கு. நான் தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணணும்னா அப்போ மாமாவை கூப்பிடுவேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு. அதனால அவரும் பண்ணுவாரு, பண்ண மாட்டான்னு சொல்லல, அவரும் பண்ணுவாரு. ரொம்ப நாளாக கேப் ஆயிடுச்சு ஆ, செஞ்சு. ஈவெண்ட்லாம் இருந்தது, கரெக்டாக இருந்தது வேலை, எனக்கு செய்ய முடியல. இந்த வாரம் சண்டே சமையல் போட முடியாதா? இந்த வாரமும் போட முடியாது. கண்டிப்பா சண்டே சமையல்ல மறுபடியும் நம்ம சந்திப்போம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். ம், பிரியாணி நிறைய போட்டாச்சு. என்ன பண்றது, வார வாரம் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது பசங்களுக்கு வந்து வெளியெல்லாம் பிரியாணி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ வீட்டில் செஞ்சா மட்டும் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதனால வீட்டில் செய்ய வேண்டியதா இருக்கு. வாரத்துல ஒரு தடவை தான் நம்ம வீட்டில் செய்யறதே. போடுங்க. பூண்டு ரொம்ப இதுவாக ஈரமாக இருக்கு போல. ஆமா, அது கொஞ்சம் காய வைக்கணுமாமா. கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஒயிட்டாகவே இருக்கு பூண்டு. பரவாயில்ல, அதனால என்ன பண்றது, கொஞ்சம் பச்சை பூண்டு மாதிரி ஆமா, இருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா நல்லா காய பெருசு வைக்கணும். பெருசா இருந்துச்சு, பச்சை பூண்டா இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க பூண்டை. பூண்டு கொஞ்சம் விளையாடுறது, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது பூண்டு. அது கொஞ்சம் இதுவாக பண்ணுறாங்க. மதர் என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஏய், நான் போயிட்டு வர்றது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கியா? வேற என்ன செய்ய முடியும்? எல்லாரோட டான்ஸ் பாத்தியே, உன்னோட கருத்தை சொல்லுங்க. எப்படி ஆடுறாங்க வயசான பாட்டிங்கெல்லாம்? பயங்கரமா இருக்குதுமா. ஐயோ, சும்மா உக்காந்துக்கின்னு சும்மா அப்படி பண்ணோம், அவ்வளோதான்மா. அது ரொம்ப ஆடுதுங்கம்மா. ரொம்ப ஆடுறா. நல்ல வயசானவங்க, நல்லா எப்படிலாம் பாட்டுங்களை வேற பயங்கரமான பாட்டெல்லாம் போட்டு ஆடுறாங்க. ஏதோ இதெல்லாம் ஒரு என்ன ஜாலியா சொல்ற, ஒரு இருந்தாங்க. பொழுதுபோக்கு. அவங்க ஒரு ஜாலி. நம்மளுக்கு என்னவோ அது மாதிரி சும்மா அப்படி பாட்டெல்லாம் பாடுவோம்மா. பழைய பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவேன். ஒரு நாளைக்கு பாட வச்சு ஒரு பாட்டு போடுறேன் பாருங்க, அப்ப சொல்லுவீங்க. பாடுறேன். என்ன பண்ணுற வயசான பாட்டி, ஏதோ சினிமாவில் தான் போய் நடிக்க முடியாது, முகத்தை காட்ட முடியாது. எதையும் எங்கள் பொண்ணு இந்த சேனல் ஆரம்பிச்சிச்சு, என்னை கூட சும்மா இது மாதிரி திடீர்னு போடும். நான் ஒன்றும் மேக்கப் அது அப்படிலாம் வரல, சாதாரணமாக தான் இருக்கேன். அம்மான்னு ஏற்றாந்துடும், எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறதுமா, உடம்பு சரியில்லாத 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 3வது கட்டத்தில் நிற்கிறேன். சுகரு பிபி எல்லாம் இருக்குது. சரி ஜாலியாக இருக்கலாம்னு இருக்கிறோம்மா, வேற ஒன்றும் இல்லை. சும்மா ஜாலியாக இது சொல்கிறாளா, சரி சிரிச்சுக்கின்னு ஏதோ ஒன்று வாழலான்னு வரேன். ஆனால் நான் பாட்டெல்லாம் பாடி போடுறேன் உங்களுக்கு. பாடுவாங்க, நான் போடுறேன். போடுறேன். பாய் சொல். பாய் பாய் பாய். வாசனை தூக்குதே. திறக்கவா? தரங்க. திக்கா இருக்கு. ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் என்ன இருக்கு. கால். கால், ஆட்டுக்கால். ஓகே, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்ப்போம். இப்போ அதுக்கு நான் தோசை ஊற்று. லூஸ் பண்ணுவா? வேண்டாம் விடு, வேண்டாம் விடுமாம்மா. டேஸ்ட் காட்டுங்க, கை கேட்டுங்க. இருங்க ஒரு நிமிஷம். சூடு இருக்காது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் திக்கா இருக்கு. ஆட்டுக்கால் தனியாக இருக்குமா திக்கா இருக்குமா தெரியாது எனக்கு. சாப்பாட்டுக்கு திக்காக தான் இருக்கணும், டிஃபனுக்கு தண்ணியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டுக்கால்லாம் வீட்டில் செஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் செஞ்சு பார்க்குறோம். பாயா, ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சாரு மாமா, ஒரு வாட்டி செஞ்சிருக்கல. கால் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அதனால சதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவே 350 ரூபாவா, 300 ரூபா, 300 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அதிகமாக சதையே போயிடுச்சு பாருங்க. விடுங்க, எலும்பெல்லாம் நம்ம தொட மாட்டோம். ஓகே. இதுதான் நம்ம சால்னா டைப்ல வச்சோம். லைட்டாக போடுவா.
போடாத, போதும். காரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. நீ இதை எடுத்துட்டு போ, நான் தோசை ஊத்திட்டு வரேன். திக்கா இருக்கா குழம்பு? ஆமா, அதான் சொன்னேன். என்னடா சொல்லு, அவளை ஏத்த சொல்லு. பச்சையில போட்டாதான் திக்கா இருக்கு. அதான் நீ அதெல்லாம் போடக்கூடாது மாமா. போமாமா நீ. இப்போ நம்ம தோசை ஊற்றி எங்கள் அம்மாவை சாப்பிட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செய்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தான். என் பொண்ணு வந்து ஆட்டுக்கால் வச்சனால சாப்பிட மாட்டேன்றா. குழம்பு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கால் சாப்பிடாதான் பிடிக்காது. குழம்பாச்சு சாப்பிடலாம்ல. நீயே சொல்லுமா. எது ஆட்டுக்கல்ல? வெளியே வச்சுருக்கேன். கால் சாப்பிட்டா என்ன, குழம்பு சாப்பிட்டா என்னம்மா அவளுக்கு? நான் என்ன பண்ண முடியும்? செய்யறதே எனக்கு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செய்யறதே கிடையாது. அது வேணாம், இது வேணாம், அது வேணான்னு இவங்களாலேயே நாங்கள் எதுவும் சாப்பிட்றதே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சா கூட விட மாட்டேங்குதுங்க. தோசை ஊற்றியாச்சு. எங்கள் அம்மா ஆட்டுக்காலை டேஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. எங்கே எங்கே எங்கேன்னு. இருங்க. இங்க பார்த்தீங்களா? ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் ரொம்ப பிடிக்க மேடம். எனக்கு மேடம்ன்ற எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சந்தோஷமா சாப்பிடு. செஞ்சா அப்படி எடுத்து சாப்பிட மாட்டோம். எனக்கு அம்மா இருக்க சொல்ல சூடா செய்வாங்க. அப்போ செய்ய சொல்ல ஒன்று எடுத்தா சாப்பிட்ற பழக்கம் எனக்கு. அதே மாதிரி என் பொண்ணு வீட்டில் தூக்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பாரு, வாயில கடிச்சு பார்த்து சொல்லு. வெந்திருக்கான்னு பாரு. டேஸ்ட் திக்கா வச்சுட்டாரானா? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கும். யாரு இப்படி சாப்பிடுவாங்க? அதெல்லாம் ஒரு சந்தோஷம். இப்ப டிவில கூட பார்த்தவங்க போட்டாங்கன்னா கூட எனக்கு ஆசையா இருக்கும். எங்க அப்பா வந்து சாவறதுக்கு முன்ன ஃப்ரெண்ட்ஸ், அவர் நல்லா இருக்கும் போது அவருக்கு வந்து இந்த ஆட்டுக்கால்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ செய்யும் போதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணிடுவாரு. அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லி சைட்லேருந்து பேச. அப்பா வந்து ஃபோன்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டார், அம்மா தான் பேசுவாங்க. சைட்லேருந்து சொல்லுவார், எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி என்னை வந்து ரத்து தான் கூப்பிடுவார். ரத்து, நீ வந்து சாப்பிட வாமா, நான் அப்பா ஆட்டுக்கால் செஞ்சு வச்சுக்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்காகவே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா செய்வார். ஆனால் அவர் இறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா செய்யறதே கிடையாது ஆட்டுக்கால். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்றதோ அவ்வளோதான். அப்பா இருக்கும்போது தான் எல்லாமே செஞ்சுருக்கோம். விரும்பி சாப்பிட வருமா? ரொம்ப பிடிக்கும். தட்டில் கஷ்டமா இருக்காரா நினச்சா. சரி ஓகே ஓகே விட. சரி ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது தோசை ரெடி ஆயிடுச்சு. நீ போய் குழம்பு ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டு தோசைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிற. இந்தா எத்துன்னு போ, எத்துன்னு போய் ஊற்றின்னு வா. காலை வச்சுன்னு ஊற்றின்னு வா. இந்தா அந்த தட்டு எத்துன்னு போ. போங்க. வாடா. ஏன் ரொம்ப பேய் படமா தான் நைட்ல பயமா இருக்குடா. வேற எதனா த்ரில்லர் மூவியா வைங்க. வேற எதனா நல்லா த்ரில்லர் மூவியா இருந்தா வைடா. நல்லா இருக்குமா? நல்லா ஆறாது. சரி பார்க்க சொல்லு. நைட்ல பேய் படம் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நைட்ல ரொம்ப பயமா இருக்கு. அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பேய்னா கொஞ்சம் பயம்.
பசங்க பார்க்கணுன்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் பயம். பகலில் பார்த்துருவேன், நைட்டில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் மம்மி ஊற்றிட்டு வந்தியா தோசைக்கு? என்ன பண்ண? பாருங்க, சாப்பிட்டு தான் போவாங்களாம். இங்கே வா, இங்கே வா. உன்னை சாப்பிடும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னா. சாப்பிட்டு வந்துட்டேன். ஆட்டுக்கால் எல்லாம் எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கும். நல்ல எலும்பெல்லாம் கடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். அதை மறந்தே மறந்துட்டேன். டிவி பார்த்துனேன். கூப்பிடல, நம்ம தட்டு போடுறதுக்கு வராங்க சிங்க்ல எழுந்து. பாருங்க, மாமா செஞ்ச ஆட்டுக்கால். இருங்க, முதல்ல குழம்புல வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு குழம்பு? குழம்பு தான் கால் சாப்பிட மாட்டாங்க. நீ ரொம்ப மோசம், கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேற. கால் வெந்திருக்கா? நல்லா வெந்திருக்கு. நீதான் ரொம்ப விசிலிக்கு சொல்ற. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திக்காக இருக்குது ரொம்ப. நல்லா இருக்குது. எனக்கு ஆட்டுக்கால்னாவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அப்பா தான் எனக்கு ஆட்டுக்கால் சாப்பிடவே கற்றுக் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அவரால் தான் எனக்கு இந்த பழக்கமே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.